இந்த பெங்கால் புயல்னால தமிழ்நாடா இருக்கட்டும், புதுச்சேரியா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், எல்லா இடமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த புயலால பாத்தீங்கன்னா 7 பேர் பக்கமா இறந்ததா நியூஸ் வந்திருக்கு. இன்னும் அபிஷியலா இன்னும் எத்தனை பேர்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஆடு மாடு எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. நிறைய பொருட்கள் சேதமாயிருக்கு. திருவண்ணாமலையில மலைக்கு பின்னாடி இருக்கிற வீட்டு மேல பாறை விழுந்ததுல 7 பேர் மண்ணுக்குள்ள போயிருக்காங்க. அவங்கள மீட்கிற பணியில தீவிரமா இறங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விதத்துல இந்த பெங்கால் புயலால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனா ரயில் சேவையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த மழை அதிகமா இருக்கனால. அப்படி இல்லைன்னா ரூட்டை மாத்தி விட்டுருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஊத்தங்கரைன்ற ஊர்ல கிட்டத்தட்ட ஒரே நைட்ல 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. நம்ம நார்மலாவே 20 சென்டிமீட்டர் வந்தாவே நம்ம ஊர் தாங்காது. இப்ப பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு அந்த இடத்துல ஏரியெல்லாம் நம்பி தண்ணி வடிஞ்சு ரோட்ல ஓடுறத நம்மளால நியூஸ்ல பார்க்க முடியுது. நீங்க சும்மா நியூஸை போட்டு பாத்தீங்கன்னாவே ஊடெல்லாம் தண்ணியில மிதக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் வீட்டை நிலத்துல கட்டுவாங்க. ஆனா இப்ப நம்ம நியூஸை பார்த்தோம்னா வீடெல்லாம் தண்ணியில கட்டி மிதந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மக்கள்லாம் பாவம் சாப்பாடுக்கு வழி இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, கிட்டத்தட்ட 3 நாளா கரண்ட் வசதி இல்லாம எல்லாம் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்காதா அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. கீழே இருக்கலாம்னு பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர்ல தண்ணி நிக்குது. தண்ணி நிக்கிறதுனால மெத்த வீடு இருக்கிறவங்க மெத்த மேல போய் தங்கிட்டாங்க. இதே சும்மா நார்மலான அந்த ஓட்டு வீடு இந்த மாதிரி ஏழை மக்கள் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம அவங்க எப்படியாவது வந்து யாராச்சும் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, நம்மளுக்கு சாப்பாடு தர மாட்டாங்களா அப்படின்ற மைண்ட் செட்ல அங்கேயும் இங்கேயுமா போய்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிலிட்ரியே டைரக்டா இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு. இந்த மழையினால எந்தெந்த ஊர்லாம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம், கூடலூர், காரைக்கால் இந்த மாதிரியான ஊர்லாம் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த மாதிரியான ஊர்களும் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தென்பெண்ணை ஆத்துல வெள்ளம் வந்தனால விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அரகண்டா நல்லூருங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 1000 வீடுக்கு மேல தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேல தண்ணியோட ஹைட் அதிகமா இருக்கு. சும்மா வயசானவங்க நம்மள மாதிரி ஆளுங்களே நடந்து போனோம்னா கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல ஒரு குழந்தையோ ஏதோ அந்த தண்ணிக்குள்ள விழுந்ததுன்னா கண்டிப்பா இறந்து போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. கரண்ட் இருந்தால் தான் நம்மளால மோட்டர் போட முடியும். மோட்டர் போட்டால் தண்ணி வரும். இப்போ 3 நாள் அங்கே தண்ணியும் இல்லை. மக்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட சப்போர்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பல இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீட்பு பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளவு வெள்ளம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பல ஏரி ஆறெல்லாம் நம்பி வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷமா இல்லாத மழை அளவு இந்த வருஷத்துல பேஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. 50 சென்டிமீட்டர் மழைலாம் நினைச்சு பாருங்க. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது 50 சென்டிமீட்டர் மழை நம்ம வீட்டுக்கிட்ட பேஞ்சதுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா நம்ம வீட்டுல முக்கால்வாசி நம்பிடுங்க. அந்த அளவுக்கு 50 சென்டிமீட்டர் மழைனா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ரெயின்ஃபால்னே சொல்லலாம். திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மலைக்கு கீழே 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீடுகள் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பாறை உருட்டு வந்து வீட்டு மேல விழுறத காட்டியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே பயங்கரமா இருக்கு. இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு பாறை வந்து உழுவுது, நம்ம வீட்டு பக்கத்துல வந்து ஏதோ ஒரு பாறை உழுவுதுனாவே நம்மளுக்கு எவ்வளவு பயமா இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப முதல்ல ஒரு பாறை விழுந்து அந்த வீட்டுல இருந்து 7 பேத்துக்கு மேல மண்ணோட புதைஞ்சு போயிருக்காங்க. அவங்களை மீட்கிறதுக்காக என்டிஆர்எஃப் ஸ்குவாட்ஸ் வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அங்கதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த மீட்பு பணி நடந்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சோடையும் மறுபடியும் இன்னொரு இடத்துல நிலச்சரிவு வந்திருக்கு. பாறை ஒன்று வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க, எப்போ நம்ம வீட்டில் என்ன ஆகும் தெரியலையே அப்படின்ட்டு. தருமபுரி மாவட்டத்தில் வாணி ஆற்றுல தண்ணி வரவு அதிகமானனால அங்கே இருக்கிற கரையை ஒட்டி இருக்கிற மக்களை அப்புறப்படுத்த சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. அதை ஒளிபெருக்கி மூலியமாக மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஎம்டி, அதாவது இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒரு ஃப்ளூட் வந்துச்சுன்னா எப்படியெல்லாம் அதை ஹேண்டில் பண்ணணும், வெதர்ஸை மானிட்டர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஐஎம்டி டிபார்ட்மெண்ட். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 டிஸ்ட்ரிக்ட் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 5 டிஸ்ட்ரிக்ட் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எவ்வளோதான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாலும், என்னதான் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல எடுத்திருந்தாலும் இயற்கை மூலியமா ஒரு அழிவை நம்மளால தடுக்க முடியாது. நாம என்னென்ன பண்றோமோ, பூமி எவ்வளவு சூடு பண்றோமோ அதுக்கேற்ற விளைவுகளா நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சுச்சுவேஷன்ல பல இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இறங்கி நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்குள்ள எவ்வளவுதான் சண்டை இருந்தாலும் சரி, எது பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல இளைஞர்கள் பார்க்கலாம் நீங்க நியூஸ்ல. மக்களுக்கு டீ, பிஸ்கட் இதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி வெள்ள அபாயங்கள்லாம் வரும்போது நாம தான் நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட உதவிகளை செஞ்சு அவங்கள பார்த்துக்கணும். இந்த புயலை பத்தி, இந்த புயல்னால நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.